என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய டெல்டா கிங் விலாக்ஸ் சேனல் பேசுகிறேன். நீங்கள் டெல்டாவில் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா நம்ம டெல்டாவில் எவ்வளோ ஒரு செழிப்பான வளம், நம்ம அந்த குளம், செழிப்பான செடி, மரம், கொடி எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி இன்னும் காவேரியில் வரல, இருந்தாலும் தண்ணி போர் போட்டு பயிர் வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நான் சேனலில் இறங்கியிருக்கேன். நம்ம டெல்டாவை பற்றி எல்லாமே போடுவோம். டெல்டானா திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் இதெல்லாம் டெல்டாவில் தான் சேரும். திருச்சி கூட டெல்டாவில் தான் சேரும். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் புதுசாக, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஏதோ என்னென்ன முடியுமோ நான் போடுறேன். கமெண்டில் சொல்லுங்கள், இதை செய்ய, அதை செய்ய, இதை போடு, அதை போடுன்னு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நானும் டெல்டாக்காரன் தான். கிராமத்தில் உள்ள விஷயத்தெல்லாம் நான் எடுத்து சேனலில் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களை நம்பி தான் இருக்கேன். திடீர்னு நான் போயிட்டுருக்கும்போது ஒரு மயில் ஒன்று பார்த்தேன். மயில் ரோட்டில் நின்றுட்டு இருந்துச்சு. நான் சரி அதை எப்படியாவது அதை பார்த்துடலான்னு சொல்லிட்டு போனேன். நல்ல வேலை என் கையில் கிடச்சிது. எப்படி இருக்குது பாருங்கள், மயில் எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள். இதெல்லாம் இந்த கிராமத்தில் தான் நம்ம பார்க்க முடியும், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அதேமாரி பாருங்கள், வாழை மரம்லாம் எவ்வளோ ரோட்லேயே இருக்குது பாருங்கள். கிராமத்துலலாம் ரோட்லேயே இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் வாழை மரம்லாம். வாழை மரம் வாழைத்தார் விட்டுருக்கு. ஆனால் யாரும் பறிக்க மாட்டாங்க. ரோட்டில் ரோட்டு வழி ரோட்டு பக்கத்தில் தான் வாழைத்தார் இருக்குது. ஆனால் அதை யாரும் பறிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான கிராமத்தில் உள்ளவங்களாம் நேர்மையாக இருப்பாங்க. அதுக்காக சிட்டியில் உள்ளவங்களாம் நேர்மை இல்லைன்னு கிடையாது, எல்லாருமே நேர்மையாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் சிட்டியில் இந்த மரம், வாழை மரத்தில் இந்தமாரி தார் விட்டுருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாராவது எடுத்துருவாங்க. நம்ம கிராமத்தில் யாரும் எடுக்கவும் மாட்டாங்க, அது தொடவும் மாட்டாங்க. ஆனால் பார்த்துட்டு போவாங்க. நல்லா அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பச்சை பசேல்னு எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாழை மரம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். மரத்தெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி வாழை மரத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக தார் விட்டுருக்கு பாருங்கள். இதோ பாருங்கள், தார் விட்டுருக்கு. தாரை பார்த்தீங்களா, ரோட்லேயே பார்த்தீங்களா தாரை. சில மரம் சாஞ்சிடுச்சு. மழை காற்று, செம்ம காற்று அடிச்சுதுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்ல காற்று, மழை கொஞ்சம் பெஞ்சுது. பார்த்திங்கன்னா அது வாழை மரம் சாஞ்சிடுச்சு. நிறைய மரம் சாஞ்சிடுச்சுங்க. வாழை மரம், வேப்ப மரம் கூட விழுந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பச்சை பசேல்னு இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
வயலில் எல்லோரும் வேலை பார்க்குறாங்க. ஒரு அண்ணன் நான் போயிட்டுருக்கும்போது ஒரு அண்ணன் அந்த நாற்றுக்கட்டை தூக்கிட்டு வயலில் இறங்குனார். அந்த வாய்க்காலில் இறங்கி போகிறாரு. ரொம்ப சிரமமான வேலை தான் அவர் இறங்கி போகிறது. இருந்தாலும் அவர் இறங்கி போகிறார். எப்படி போகிறாரு பாருங்கள். இதெல்லாம் கிராமத்தில் மட்டும்தாங்க இந்த மாதிரிலாம் சாத்தியப்படும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இயற்கை. கிராமத்தில் மட்டும்தாங்க இந்தமாரி இயற்கை எனக்கு தெரிஞ்சிருக்கும். இயற்கையான காற்று, இயற்கையான சுவாசம் எல்லாமே நம்ம கிராமத்தில் தாங்க. எல்லாமே இயற்கையாக இருக்கும். மக்களும் அன்பாக இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அன்பாக இருப்பாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.